அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 6th மே. நம்ம இன்னைக்கு காலையில வந்து இன்ட்ராடே உடைய லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், டைமிங் கேண்டில் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த லெவல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு மார்க்கெட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ண அந்த லெவல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம என்ன மாதிரியான ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணோம், அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ், நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய லெவல்ஸ். இன்னைக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பாருங்க, நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் வந்து 24,171, நம்மளுடைய லெவல்ஸ் வந்து 24,171.85 பைசே வந்து டிஃபரன்ஸ்ல வந்து இன்னைக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதுல இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டலும் சரி, செகண்ட் டைமிங் கேண்டலும் சரி, நல்ல ஒரு ஃபால் கொடுத்திருந்தாங்க. எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிளான பிளேஸ் வந்து இந்த 24,012 அப்படிங்கிற நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டவுன் சைட் லெவல்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்டிங் ஒரு சூப்பரான ஒரு வி ஷேப்பான ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல ஃபார் ப்ரெடிஷன்ஸ் வீடியோ. பட் எனிஹவ் இன்னையுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்சஸ்ல வந்திருந்தாங்க. ஸோ எப்பெல்லாம் இது மாதிரி ஐடி செக்டார் வந்து வாட்சஸ்ல வராங்களோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்தாலும் வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேட்டாக வந்து இன்னைக்கு இருந்தது. பிஃபோராகவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஐடி செக்டாருடைய தாக்கம் எந்த அளவுக்கு நம்மளுடைய மார்க்கெட்ல இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டை, பேங்க் நிஃப்டியுமே வந்து நமக்கு ஓப்பன் பண்ண ப்ரைஸ் வந்து இந்த இடங்கள்ல நமக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளீட்லி ஒரு நம்பர்ஸும் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டலும் நல்ல ஒரு ஃபால், செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து டி ஈக்குவல் என் செட்டப். இந்த டி ஈக்குவல் என் செட்டப்னா என்ன மாதிரியான ஒரு வியூ வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாகவே லைவ்ல வந்துருந்தோம். லைவ் செக்ஷனுடைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த டி ஈக்குவல் என் செட்டப்பினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. எஸ்பெஷலி இதுவுமே ஃபோர்த் டைமிங் கேண்டில், செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டிலும் டி ஈக்குவல் டு என் செட்டப், ஃபோர்த் டைமிங் கேண்டிலுமே நமக்கு வந்து டி ஈக்குவல் டு என் செட்டப். எப்பொழுதுமே இந்த டி ஈக்குவல் டு என் செட்டப் வந்து நமக்கு ஒரு ஹை ஆகவோ இல்லை ஒரு லோ ஆகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இதுல இருந்தே மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. 1400 பாயிண்ட்ஸ் வந்து ஈவன் இன்னைக்கு ஐடி செக்டருடைய தாக்கம் 1400 வந்து நமக்கு அபோலையும், நிப்டி வந்து 298 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அபோலையும் இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட். சென்செக்ஸ் வந்து நமக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த இடங்கள்ல நமக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஒரு நம்பர்ஸும் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு 15 மினிட்ஸினுடைய ஹை அண்ட் லோ, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸினுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்க ட்ரேடை வாட்ச் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுக்கு லேர்னிங் பர்பஸாக இருக்கும். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் நீங்க இந்த லிங்க்ல போயிட்டு, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரீசன் வந்து மல்டிபிளாக நம்மளுடைய நேம் அண்ட் லோகோலேயே வந்து நமக்கு நம்மளுடைய சேனல் இல்லாமல் கிரியேட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் நாட் அவர் சேனல். ஸோ அதற்காகவே வந்து ஒரு சரியான லிங்க்ல போயிட்டு நீங்க இது மாதிரி ஜாயின் பண்ணும் பொழுது நம்மளால வந்து எவ்ரிடே வந்து வீடியோஸ் போட முடியல அப்படின்னாலும் இது மாதிரி லெவல்ஸ் எல்லாமே நம்ம எவ்ரிடே அப்டேட் பண்றோம். ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ வந்து மோஸ்ட்லி நம்ம போஸ்ட் பண்ணோம். பட் சம் ரீசன், சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் இல்ல சம் பர்சனல் இஷ்யூஸ்னால நம்மளால வந்து போட முடியல அப்படின்னா இது மாதிரி லெவல்ஸ் எல்லாமே வந்து அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணுவோம். எனி லைவ் அப்டேட் வந்து மொமெண்டம் கேண்டிலாக இருக்கட்டும், எவ்ரிதிங் நம்ம வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணுவோம். ஃபார் தட் ரீசன் நீங்க வந்து டெலிகிராம்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு பாருங்க. பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டியினுடைய லெவல்ஸ் என்ன, பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் என்ன, சென்செக்ஸினுடைய லெவல்ஸ் என்ன அப்படின்னு என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், ஐடி செக்டார் அண்ட் சர்வீஸ் செக்டர், ஹவுசிங் இதெல்லாமே நம்மளுக்கு வாட்ச் லிஸ்ட்ல வராங்க அப்படின்னு டைமிங் கேண்டிலான இம்பார்ட்டன்டான டைமிங் கேண்டிலுடைய
மொமெண்டம் வந்து எப்போ வராங்க, மொமெண்டம் கேண்டில் எப்போ வராங்க, நாம வந்து 2400 புட் ஆப்ஷன் வந்து 169ல எடுத்து நமக்கு மோர் தென் 97 அண்ட் இது மாதிரியான என்னென்ன ட்ரேட் நம்ம இனிஷியேட் பண்றோம், அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பத்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்க இப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய டே சார்ட்டை பிஃபோர் the predictions video, the fourth date வந்து ரொம்ப important for Nifty and Bank Nifty. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த லெவல்ஸும் சரி, இல்லை நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் டேட் ஆல்ரெடி ஷேர்டு, இந்த மே மந்த்துக்கான இண்டெக்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்ஸை வந்து எந்த டேல வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்டாக இருக்கட்டும், ஹெச்பிடி ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஷேர்டு. எனிகோ இந்த 4th மே அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸ்டில் நிஃப்டி வந்து நாட் எட் க்ளோஸ்ட் பிலோ, இதான் 4th கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ. இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லோ கட் ஆகாமல் டுடே வந்து ஹை கட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் அ குட் சைன். அண்ட் பேங்க் நிஃப்டியுமே நமக்கு வந்து இன்னைக்கு 4th கேண்டில் கபோல க்ளோஸா இருக்கிறது ஒரு குட் சைன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நாளைக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரியும் இருக்கு இல்லையா? ஸோ சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரி இதெல்லாமே சேர்ந்து வரும் பொழுது வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேட். நாம எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னைக்குமே வந்து ஐடி செக்டரோட இம்பாக்ட் 2 நாட்களில் இருக்கும். இன்னைக்குமே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் 298 பாயிண்ட் வந்து நமக்கு நிப்டிலையும் 1434 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு பேங்க் நிப்டிலுமே கொடுத்துட்டாங்க. பட் எனிகோ நாளைக்குமே வந்து எக்ஸ்பெரி இருக்கனால ஒரு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கலாம். ஸோ நியூ ட்ரேடர்ஸ் வந்து இது மாதிரி எக்ஸ்பெரி டேலையோ இல்லை லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடைசி வாரம் இது மாதிரி அந்தந்த டேட் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரிக்டான ரூல் அப்படிங்கறத வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். பர் டே நான் வந்து 1 or 2 ட்ரேட் மட்டும் தான் எடுப்பேன். இந்த 3 ரூல் அப்படிங்கறது நம்ம எவ்ரிடே வீடியோல சொல்லியிருக்கோம். அந்த 3 ரூலை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது, ரிமெம்பர் ஆல்வேஸ், ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆப்ஷன் ட்ரேடை நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது மட்டுமே இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து நமக்கு பிஃபோர் ஆகவே நம்ம சொல்லியிருந்த விஷயம் வந்து இந்த டோஜி மாதிரியான ஒரு கேண்டில் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ இல்லையா? சோ none of the candle closes below. இந்த கேண்டிலுக்கு எதுவுமே க்ளோஸ் ஆகாமல் இருப்பது ஒரு குட் சைன். அகைன் இந்த 4th கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் இருக்கிறது ஒரு குட் சைன். ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இது மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா எனி ஃபால் வந்து நீங்க லாங்குக்கு ட்ரை பண்ணலாம் ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். அகைன் டெல்லிங் நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வராங்க, டி ஈக்குவல் டு என் செட்டப்ல வராங்க, மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா தட் இஸ் த ஏரியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். அதர் செட்டப்ஸ் எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இது மாதிரி இன்னுமே ஆக்குரேட்டாக இருக்கிற செட்டப்ஸ்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கறத உங்களால கேப்சர் பண்ண முடியும். அகைன் டெல்லிங் ஆஸ் ஆஃப் நோ 4th டேட் இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. 4th மே ஸ்டில் அபோவ்ல இருக்க வரைக்கும் there is no ஷார்ட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த 4th கீழே போனால் மட்டுமே அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். பிஃபோர் தட் நிஃப்டியினுடைய இந்த லெவல்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த லெவல்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸ்ல நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாகும். இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாகும் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதனுடைய ஹைல வந்து ப்ராப்பராக நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 4th நீங்க புதிதாக ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்க மார்க் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. 4th டேட் ஆல்மோஸ்ட் வந்து 4th டேட்டினுடைய ஹை அண்ட் லோ நம்ம வந்து மார்க் பண்றது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸினுடைய ஹை அண்ட் லோல தான் இருக்கு. ஸோ ஓகே, பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட் நேத்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணல ஃபார் திஸ் வீக் இல்லையா? ஸோ லாங் கேப் அப்படின்னு சொல்லலாம். என்னைக்கோ எவ்ரிடே நம்ம வந்து வீடியோஸ் அப்படிங்கறத போஸ்ட் பண்ணுவோம். பட் சம் டேஸ் லாஸ்ட் 2 to 3 days ஆகவே நமக்கு அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறத போஸ்ட் பண்ண முடியல. கண்டினியூ வில் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கறத நம்ம கொண்டு வரலாம். எவ்ரிடே போடுறது அப்படிங்கிறது ஒரு வியூ இருக்கும் இல்லையா? டுமாரோ ட்ரேடுக்கான வியூ அப்படிங்கறது நம்ம வந்து போஸ்ட் பண்றோம். ஸோ அதை நம்ம போஸ்ட் பண்ணும் பொழுது அதை நீங்க பார்த்துட்டு அதை லைக் பண்றது அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷன். ஸோ இன்னுமே நல்ல ஒரு இன்புட் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கான வியூ இருக்கும் இல்லையா? ஸோ தட் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நீங்க இது மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு 1 day பிஃபோர் ஆகவே வந்து இந்த லோ கட் ஆயிருந்தாங்க. நிஃப்டி வந்து நாட் எட் க்ளோஸ்ட். ஸோ இரண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் பொழுது மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது லைவ் செக்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் அகைன் டெல்லிங் இது மாதிரி 4th கேண்டிலுக்கு அபோவ்ல க்ளோஸா இருக்கிறது குட் சைன். இந்த டோஜி கேண்டிலுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதான் வந்து ஒரு டோஜி கேண்டில். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ்
என்ன, அண்ட் இது ஒரு டோஜி கேண்டில், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதுல இருந்து எல்லாமே மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ஃபால் ஒரு அப்டர்ன் கொடுப்பதற்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸ்டில் இந்த டோஜி கேண்டிலுக்கு அபோவ்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருப்பதும் 4th மேக்கு அபோவ்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருப்பதும் ஃபார் பேங்க் நிஃப்டி ஆல்சோ நமக்கு ஒரு குட் சைன். ஸோ இரண்டுமே நமக்கு சேர்ந்து ஒரே டைரக்ஷன்ல கொடுக்கும் பொழுது பாசிபிள் நமக்கு இதுக்கப்புறமாக ஒரு ஃபால் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் லாங் அப்படிங்கிறது நீங்க ட்ரை பண்ணலாம். ரிமெம்பர் ஆல்வேஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் ஹேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா 3 ரூல்ஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த 3 ரூல்ஸை வந்து 30 டேஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிசிப்ளின் ட்ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். இந்த டிசிப்ளின் வர்றதுதான் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இயர்ஸ் அண்ட் இயர்ஸா எடுக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். என்ன அப்படின்னா அந்த டிசிப்ளின் எப்போ வரும் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக சேம் லாட் சைஸ், சேம் டைம் ஃப்ரேம், சேம் இண்டெக்ஸ், இதை மட்டுமே நீங்க ஒரு 30 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நீங்க கரெக்டான ஒரு பாத்துல டிராவல் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணணும், இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. மோர் தென் 60% தரக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே குட். நீங்க என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் சரி 60%க்கு மேல அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா மந்த்லி மோர் தென் கம்பேர் தென் பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க எடுக்கும்போது 60% வந்து நான் ப்ராஃபிட்டபிளாக இருக்கேன், ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா தட் இஸ் அ குட் ஒன். ஸோ அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 30 டேஸ்க்கு சேம் இண்டெக்ஸ், சேம் டைம் ஃப்ரேம், சேம் லாட் சைஸ், இதை மட்டுமே நீங்க வந்து சேம் லாட் சைஸ், சேம் டைம் ஃப்ரேம், சேம் இண்டெக்ஸ், இது மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கறத உங்களால என்ன பண்ண முடியும், கேப்சர் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா ஒரு டே நமக்கு நல்ல ஒரு கிரீன்ல இருக்கும், இன்னொரு டே ரெட்ல இருக்கும் அப்படின்னு மாறி மாறி இருக்குமே தவிர்த்து மந்த் ஆன் மந்த் அந்த ப்ரோக்ரஸ் அப்படிங்கறது நீங்க ஸ்ட்ரிக்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்க அதை ஹேண்டில் பண்ணும் பொழுது மட்டுமே உங்களுக்கு வரும் அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஆல்வேஸ் ரெடி டு கிவ், பட் நாம தான் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு தயாராக இருக்கணுமே தவிர்த்து நாம கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடாது. எப்பவும் அப்படின்னா இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது மட்டுமே அன்வான்டான பிளேஸ்ல நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன் ஃபார் இன்ட்ராடே அப்படின்னு நீங்க எப்போ ஒரு ரூல்ல இருக்கீங்களோ அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூ ஆர் ரெடி டு கெட் ஃப்ரம் அ மார்க்கெட் அப்படின்னு மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அகைன் டெல்லிங் 3 ரூல், சேம் லாட் சைஸ், சேம் இண்டெக்ஸ், சேம் டைம் ஃப்ரேம், 30 டேஸ்க்கு இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 7th மே அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 7th மே அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய டுமாரோ அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் ஃபார் டுமாரோ. அண்ட் இது வந்து செக்டாருடைய இம்பார்ட்டன்டான செக்டார். நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் வந்து பிஎஸ்யூ பேங்க், டிஃபென்ஸ் செக்டார் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் ஸ்டெப்ல இருக்காங்க. 5 minutes படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டில், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்றது, டி ஈக்குவல் டு இன் செட்டப்னா என்ன, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லைவ் செக்ஷன்ல ரொம்ப டீப்பாகவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த டீடைல்ஸ் நீங்க பாருங்க, மல்டிபிள் டைம் நீங்க அதை பார்க்கும்போது இனிமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய கிரீன் பர்சன்டேஜ் வந்து நீங்க அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்துக்கான ரேஞ்ச் ஃபார் அப் சைட் அண்ட் டவுன் சைட் வந்து ஆல்ரெடி நம்ம ஷேர்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கோம். இந்த மந்த் எந்த ஹை வரைக்கும் போகலாம், எந்த லோ வரைக்கும் போகலாம் ஃபார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், இந்த மூன்றுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிருக்கோம். அந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. மற்றும் கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலுக்கும் சரி, நம்மளுடைய ஒரு போஸ்ட்டுக்கும் சரி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி, வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே எங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.